மத்தியான நேரம். சித்திரகுப்தன் எருமை மாட்டின் கொம்பின் நுனியை கூர்மையாக்கி கொண்டிருந்தார். நன்றாக தண்ணீர் ஊற்றி கழுவினார். இருந்தும் அந்த எருமை மாடு கருகருன்னு இருட்டு போல கருப்பாக இருந்தது. சிவந்த கண்களும் முறுக்கிய கொம்பும் யாருக்கும் பயத்தை வரவழைக்கும். பளிங்கு பாறையின் முன்னால் யமதர்மராஜா அலங்கரிக்கப்பட்ட உடையோடு நெஞ்சை நிமிர்த்தி ஒரு முறை அகலமாய் வாயை திறந்து சிரித்து கொண்டார். அவரின் கர்ஜனையால் யமலோகமே அதிர்ந்தது. எருமை மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு இன்றைய தொழிலுக்கு பூலோகம் கிளம்பிக் கொண்டார். ராஜன் மிகவும் கவலையுடன் காணப்பட்டான். வைத்து புள்ளத்தாச்சி லட்சுமி மூடப்பட்ட அந்த அறையின் ஒரு பகுதியில் 2 கால்களும் விரிந்த நிலையில் படுத்து கிடந்தாள். லட்சுமியால் வேதனை பொறுக்க முடியவில்லை. அவளை சுற்றிலும் சிஸ்டர்கள் 4 பேர் இருந்தார்கள். லட்சுமியின் நெஞ்சு பகுதிக்கு அடியிலிருந்து கை வைத்து வயிற்றை நன்றாக கீழ்நோக்கி தள்ளி கொண்டிருந்தார்கள். குழந்தையின் தலைப்பகுதி மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டிருந்தது. உள்ளே நடப்பது பற்றி அறியாத ராஜன் தன்னுடைய விரல் நகங்களை கடித்து துப்பிக் கொண்டிருந்தான். மனசு வேற வேகமாக இயங்கியது. குழந்தை வெளியே வந்து கத்தியது. குழந்தையின் சத்தம் ராஜனின் காதுகளில் சங்கீதமாய் ஒலித்தது. யமன் இதற்கு மேல் பொறுமை இல்லாதவராய் பாச கயிற்றினை ராஜன் மீது வீசினார். குழந்தை பிறந்த மகிழ்ச்சி கொந்தளிப்பில் நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுந்தான். பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். மருத்துவரை உடனடியாக வரவழைக்கப்பட்டு ராஜனுக்கு சோதனை செய்யப்பட்டது. ராஜன் மாரடைப்பால் இறந்து விட்டான் என்றார் மருத்துவர். அங்கிருந்தவர்களின் அழுகை ஒப்பாரியாய் மாறிப்போனது. பிறந்த குழந்தையை ஒரு முறை கூட பார்க்காம போயிட்டியே. புள்ள பெத்து கிடக்கிற மகாலட்சுமி எழுந்து வந்து கேட்டா, நான் என்னத்த சொல்றது? கடவுளே, என் மருமக பிள்ளைய கொடுத்துடு. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? இன்னும் வாழவே இல்லையே, அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டியே என ஒப்பாரி வைத்தாள் லட்சுமியின் அம்மா. ராஜன் கழுத்தில் கயிறை இறுக்கமாக கட்டி பூமியிலிருந்து யமலோகம் அழைத்து சென்று கொண்டிருந்தார் யமன். எருமை மாட்டின் வாலில் ராஜனை கட்டி போடப்பட்டது. கொஞ்ச நேரம் தான் இறந்துவிட்டோம் என்ற எண்ணமே அவனிடம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து யமனுடன் விண்ணுலகம் சென்று கொண்டிருக்கிறோம் என புரிய ஆரம்பித்தது ராஜனுக்கு. அழுதான், கண்ணீர் விட்டான். யமனிடம் கேள்விகள் பல கேட்டான். எதற்காக என்னை இவ்வளவு சீக்கிரம் அழைத்து செல்கிறீர்? நான் எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சதில்லையே. நான் என்ன தவறு செய்தேன்? பிறந்த என் குழந்தையின் முகத்தை கூட பார்க்காமல் என்னை சாகடித்து விட்டீர்களே. அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? இவ்வுலகில் எத்தனையோ மனிதர்கள் ஊரையே கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களில் முதலை சாகடிக்க வேண்டியது தானே. என்னை ஏன் பிடித்து வந்தீர்கள்? ராஜன் யமனிடம் வாதம் செய்தான். யமதர்மராஜாவின் உதட்டிலிருந்து புன்னகை மட்டுமே வந்தது. கெஞ்சியும் பார்த்து விட்டான், மிஞ்சியும் பார்த்து விட்டான். யமன் வாயிலிருந்து ஒரு பதிலும் வருவதாக இல்லை. சோர்ந்து போய் படுத்து விட்டான் ராஜன். யமனுக்கு எப்படியாவது தன்னுடைய வாகனத்தை பூமியை விட்டு தாண்டியாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருந்தார். யமதர்மராஜா சில நேரங்களில் அழுத கண்ணீரை பார்த்தவுடன் மனம் இலகி பிடித்து வந்த உயிரை மீண்டும் விட்டு விடுவார். அதனால் தான் அதிசயிக்கும் சில நிகழ்வுகள் நிகழும். இறந்து போய் மீண்டும் பிழைத்து கொள்கிறார்கள் சிலர். செத்து போயிட்டார்னு சுடுகாடு வரைக்கு சென்றவர்கள் கூட மூச்சு விட்டு எழுந்து நிற்பதை நாம் காண முடியும். இதனால் பல நேரங்களில் மும்மூர்த்திகளிடம் வாங்கி கட்டி கொண்டார் யமன். பூமியை தாண்டிவிட்டால் என்ன அழுதாலும் மீண்டும் உயிரானது உடலிடம் போய் சேராது. ஆகவேதான் எருமை வாகனம் பூமியை தாண்டும் வரை ராஜன் மீது தன்னுடைய பார்வை விழாதபடி, காதில் எந்த சொல்லும் கேட்காதபடி, முகத்தை அங்கும் இங்குமாக திரும்பியபடியே யமலோகம் சென்று கொண்டிருந்தார். இனிமேல் தான் இறக்கப்பட்டாலும் இந்த உயிர் உடலில் சேராது. அதனால் கவலை இல்லை. மனம் திருப்தியுடன் பலமாக சிரித்தார் யமன். யமனின் இந்த சிரிப்பை கேட்டு அதிர்ந்து போனான் ராஜன். இப்பொழுது ராஜனின் சந்தேக கேள்விகளுக்கு யமன் பதிலளிக்க தயாரானார். மானிடா, உன்னோட கேள்விகளை இப்பொழுது கேள். எனக்கு சாக வேண்டிய வயசு இல்லை. என் உடம்பில் எந்த நோயும் இல்லை. அப்படி இருக்க எதற்காக என்னை கொன்று அழைத்து செல்கிறீர்? ராஜன் கேட்டான். எல்லாம் உன்னுடைய கர்ம வினைதான் என்றார் யமன். கர்ம வினையா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் யாருக்கும் கெட்டது பண்ணினதே இல்லையே.
என்னால் முடிஞ்ச உதவிகளை நாள்தோறும் செஞ்சுட்டு தானே இருக்கேன். அப்புறம் எப்படி பாவம் செய்தேன்? நீ பாவம் செய்ததனால்தான் இப்படி குறைஞ்ச வயசுலேயே வலுக்கட்டாயமா நான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். எரும மாட்டை நிறுத்து யம தர்மராஜாவே, நான் பாவம் செய்யவில்லை. நீங்கள் தவறுதலாக என்னை அழைத்து கொண்டு வந்து விட்டீர். உடனடியாக என் உயிரை உடலுடன் சேர்த்து வையுங்கள் என்றான். மீண்டும் யமனின் சிரிப்பு. மானிடனே, நீ போன ஜென்மத்தின் பாவம் உன்னை இந்த ஜென்மத்திலும் துரத்துகிறது என்றார் யமன். என்னது, போன ஜென்மத்து பாவமா? ஆமா, கடந்த பிறவியில் நீ செய்த பெரும் பாவம் உன்னை இன்றும் துரத்துகிறது. நான் செய்தது பாவமாக இருப்பின் அதற்குரிய தண்டனையை அந்த பிறவியிலேயே நான் அனுபவிக்கவில்லையா? ஏன் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும்? சரியான கேள்விதான். நீ அப்போதும் அனுபவித்தாய், இப்போதும் அனுபவிப்பாய். ஆமா, எதற்காக எனக்கு 2 தண்டனை? யார் சொன்னது உனக்கு 2ன்னு? மொத்தம் 7 இருக்கு. இப்பொழுது தான் 2 கழிஞ்சிருக்கு. இன்னும் 5 பாக்கி இருக்கு. என்னது, இன்னும் வரும் பிறவிகளிலும் தண்டனையா? அப்படி நான் என்ன தவறு செய்தேன் யமதர்மராஜா என்றான் ராஜன். அவன் செய்த பாவங்களை யமன் சொல்ல தயாரானார். கடந்த பிறவியில் நீ பிறந்து 3 வயதானதும் உன்னுடைய தகப்பனார் காலமாகிவிட்டார். அது அவருடைய வினைப்பயன். அதன் பிறகு உன்னை வளர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டாள் உன் தாய். மறுமணம் செய்யாமலே உனக்காக வாழத் தொடங்கினாள். கஷ்டப்பட்டு உன்னை ஆளாக்கினாள். ஆண்களின் கழுகு பார்வையில் தப்பித்து படாத பாடுபட்டு தன்னையும் காத்து கொண்டு உன்னையும் வளர்த்து ஆளாக்கினாள். திருமணமும் செய்து வைத்தாள். நீ உன் மனைவி பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக காத்து வந்தாள். அவர்களுக்கு நீதான் உலகம். உன் பிள்ளைகள் நட்சத்திரம். ஒரு நாள் வயதாகி படுத்த படுக்கையாகிவிட்டாள். கால மாற்றத்தால் உன் மனைவி மாமியாரை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாள். கணவனாகிய உன்னிடம் அம்மாவை பற்றி தரக்குறைவாக பேசினாள். நீ மனைவி மீது கொண்ட மோகத்தால் எல்லாமும் மறந்து பெற்றெடுத்த அன்னையை வெறுத்து ஒருக்க ஆரம்பித்தாய். உன் நாயையும் நீ பெற்றெடுத்த பிள்ளைகளின் நாயையும் கழுவிய அந்த தாயின் மலத்தை கழுவ ஆளில்லை. கண்டவளுக்கெல்லாம் தீ மூத்திரம் அல்லவா என்னை எங்க அப்பனும் ஆத்தாலும் பெத்து போட்டிருக்காங்க என சிலிர்த்து கொண்டாள் மருமகள். சரியான பராமரிப்பு இல்லாததனால் அவளின் உடம்புகளில் கொப்புளம் ஏற்பட்டது. கொப்புளத்திலிருந்து சீல்வடிய ஆரம்பித்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்புண்ணுகளிலிருந்து புழு நெளிய ஆரம்பித்தது. அத்தாயின் மீது கடும் துர்நாற்றம் வீசியது. மகனாகிய நீ உன் அம்மாவை யாருமில்லா காட்டிலே கொண்டு வந்து தனியாக விட்டுவிட்டாய். வெயிலின் தாக்கத்தினால் அன்றே உடல் வெந்து கண்ணீருடன் இறந்தாள். அத்தாயின் கண்ணீரே உன்னை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுள்ளது. நீயும் ஒரு நாள் கலவனாவாய். உனக்கும் அந்த நிலைமை உருவாகலாம் என்றார் யமன். ராஜனுக்கு தான் செய்த பாவ வினைகள் புரிந்தது. தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானதுதான் என்பதை உணர ஆரம்பித்தான். அதற்குள் இருவரும் யமலோகம் வந்து சேர்ந்து விட்டார்கள். யமன் வருவதை கண்ட யமகாத வீரர்கள் ஓடி வந்தார்கள். யமனை வணங்கிய அவர்கள் ராஜனை பிடித்து கொண்டார்கள். யமகாதர்களே, எல்லாம் சரியாக நடக்கிறதா? நல்லபடியாக நடக்கிறது மகாராஜா. இவனை உடனடியாக அவ்விடத்தில் அழைத்து கொண்டு செல்ல வேண்டியதுதான் பாக்கி என்றார்கள். கொப்பரையில் எண்ணெய் ஊற்றப்பட்டது. விறகு வைக்கப்பட்டு தீ மூற்றப்பட்டது. எண்ணெயினுள்ளே ராஜன் இறக்கப்பட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பரவியது. அந்த நேரத்தில் ராஜனுக்கு ஒரு சந்தேகம். யமதர்மராஜா, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான். உன்னுடைய சந்தேகத்தை இப்பொழுதே கேட்டுக்கொள். இல்லையெனில் அடுத்த ஜென்மத்தில்தான் என்னை பார்க்கவும் பேசவும் முடியும் என சிரித்து கொண்டே சொன்னார் யமதர்மராஜா. நான் செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை அனுபவிக்கிறேன். என் மனைவியாகிய அவளுக்கு தண்டனை ஏதும் இல்லையா என்றான். பலமாக சிரித்தார் யமன். வினையின் பயன், விதியின் விளையாட்டு யாரையும் விடாது. இன்று உன் மனைவியாய் இருக்கின்றாளே லட்சுமி, அவள்தான் உன்னுடைய முந்தைய பிறவியிலும் மனைவியாவாள். யாரை வெறுத்து ஒதுக்கினாலோ, யாருடைய மனத்தை தொட தயங்கினாலோ அவளே உன் மகளாய் பிறந்துள்ளாள். லட்சுமி தான் அக்குழந்தையின் தாய். உன்னுடைய தாய் தான் உனக்கு மகளாய் பிறந்துள்ளான். கணவனை இழந்த உன் தாய் அனுபவித்த அனைத்தும் அவளும் அனுபவிப்பாள். வேண்டாம் என்று ஒதுக்கிய தாயை இன்று அவளே அணைத்து கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பாள். உடல் என்பது வடிவம் மட்டுமே. உயிரால் விளையும் ஆன்மாவே என்றும் நிலைத்து நிற்கும் என்றார் யமதர்மராஜா. ராஜனின் உடலில் எண்ணெய்
எண்ணெயில் கரைந்து போய் அடுத்த பிறவிக்கான கருப்பைக்காக காத்திருந்தது. இக்கதையின் கரு, எவ்வளவுதான் நாம் பாவம் செய்கிறோமோ அதற்கான தண்டனையை நாம் அனுபவித்துதான் தீர வேண்டும். முடிந்த அளவு பாவம் செய்யாமல் இருப்போம். நல்லதை மட்டுமே செய்வோம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம்.